அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிரடியாக உயர இருக்கிறது. இந்த மாத இறுதியில் அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் 3% அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மத்திய ஊழியர்களின் அகவலைப்படி விரைவில் 50% தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது 46% வழங்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் மற்றொரு சலுகையும் அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதுதான் வீட்டு வாடகைப்படி. வீட்டு வாடகைப்படி உயர்வு தொடர்பான விதிகளை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் கடைசியாக வீட்டு வாடகைப்படி திருத்தப்பட்டது. 2021 ஜூலை மாதத்தில் அகவலைப்படி 25% தாண்டியவுடன் வீட்டு வாடகைப்படி 3% உயர்த்தப்பட்டது. தற்பொழுது வீட்டு வாடகைப்படி 27%, 18% மற்றும் 9% என்ற அளவில் உள்ளது. விரைவில் இந்த சலுகை 50% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டு வாடகைப்படியில் அடுத்த திருத்தம் 3% இருக்கும் என்ற பேச்சும் பரவலாக உள்ளது. வீட்டு வாடகைப்படி தற்பொழுது 27%இலிருந்து திருத்தத்திற்கு பிறகு 30% உயரும். அதாவது அகவலைப்படி 50% அடைந்தவுடன் வீட்டு வாடகைப்படி 30%, 20% மற்றும் 10% மாறும். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் வகை நகரங்களின்படி வீட்டு வாடகைப்படி வகைகள் உள்ளன. எக்ஸ் பிரிவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு 27% HRA கிடைக்கும். இது அகவலைப்படி 50% என்றால் 30% உயர்ந்துவிடும். அதே சமயம் ஒய் பிரிவினருக்கு 18%இலிருந்து 20% உயரும். இசட் பிரிவில் உள்ளவர்களுக்கு 9%இலிருந்து 10% அதிகரிக்கும்.